இன்றைய முக்கிய செய்திகள். ஜி.கே. மணியின் மகனுக்கு பதவி. பாமக மாநில இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்து அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு. அன்புமணிக்கு பிறகு பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமரன் 2022 இல் பதவி விலகினார். அன்புமணியின் எதிர்ப்பால் தமிழ்குமரன் பதவி விலகியதாக அப்போது தகவல் வெளியானது. அப்பொறுப்பில் முகுந்தன் நியமிக்கப்பட்டதற்கும் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். தற்போது அன்புமணியுடன் மோதல் நிலவி வரும் நிலையில் தமிழ்குமரனுக்கு மீண்டும் இளைஞரணி தலைவர் பதவியை வழங்கினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். காமக்கொடூர காவலர்கள் பணி நீக்கம். திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சுந்தர், சுரேஷ் ராஜ் ஆகிய 2 போலீஸ்காரர்கள் பணி நீக்கம். அந்த இபிஎஃப் கணக்கில் 36 மாதங்கள் தொடர்ந்து 36 மாதங்கள் பணம் சேர்க்கப்படாமல், மாற்றம் செய்யாமல், பணம் எடுக்காமல் இருந்தால் அந்த இபிஎஃப் கணக்கு செயலற்ற கணக்காக கருதப்படும். செயலற்ற கணக்கில் வட்டி கணக்கிடப்படாது. அதனால் நம் சேமிப்பு, வளர்ச்சியை இழக்க நேரிடும். வேலை மாறி இருந்தால் முந்தைய கணக்கில் உள்ள தொகையை தற்போதைய நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ள புதிய கணக்குக்கு மாற்ற வேண்டும். விஜய் கட்சியின் மக்கள் சந்திப்பு ஒத்திவைப்பு. கரூரில் நடிகர் விஜய் பிரசாரத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தை தொடர்ந்து அடுத்த 2 வார மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்காலிக ஒத்திவைப்பு. புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழக அறிவிப்பு. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கிடுக்கிப்பிடி. டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வாடிக்கையாளரின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறி பணம் இழப்பு நேரிட்டால் அதற்கு வங்கியே முழு பொறுப்பு என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளரை உறுதி செய்வதில் தவறு நேர்ந்தால் பணத்தை வங்கிதான் வழங்க வேண்டும் எனவும் புதிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் காணொளி வாயிலாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதல்வர் ஆலோசனை செய்து வருகிறார். அந்தமானில் இயற்கை எரிவாயு கண்டுபிடிப்பு. அந்தமான் கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு படுகை இருப்பதாக ஒயில் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு அப்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் வளம் இருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும், அதன் அளவு மற்றும் வணிக ரீதியான பயன்பாடு குறித்து விரைவில் ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. பீகார் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. பீகாரில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவு. இறுதி வாக்காளர்கள்